இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே நாங்கள் ஆண்டவரோடு வழிநடக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நற்செய்தியின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், கை சூம்பியவரை குணமாக்குகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், எழுந்து நடுவே நில்லும். எழுந்து நடுவே நில்லும் என்று சொன்ன வேளையிலே கை சூம்பியவர் எழுந்து நடுவிலே நிற்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், நம்பினார், அதன்படி நடந்தார், குணம் பெற்றார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், செவி கொடுப்போம். அவர் சொல்வதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம். கேட்போம், செயற்படுவோம், மாற்றுவோம். ஆண்டவர் எவற்றை எங்களுக்கு சொல்லுகின்றார் என்பதை கேட்போம். எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை பணிக்கின்றார் என்பதை நாங்கள் கேட்போம். அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுவோம். இதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்வை ஒளிர்விக்கின்றன, எங்களுடைய வாழ்வை மகிழ்விக்கின்றன, எங்களுடைய வாழ்வை நேரிய வழியிலே வழிநடத்தி செல்லுகின்றன. இவற்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் உடல் நோய்களோடும், உள்ளத்து நோய்களோடும், மன வருத்தங்களோடும், ஏக்கங்களோடும், கலக்கங்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்க வேண்டும். ஆண்டவரால் முடியும். என்னுடைய கஷ்டத்தை போக்குவார், என்னுடைய இழிவை போக்குவார், என்னுடைய நோயை குணமாக்குவார். என்னை வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு தெரியும் என்னை எப்படி வழிநடத்த வேண்டும், எவற்றை எனக்கு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் எனக்கு ஆசிரை பொழிய வேண்டும் என்ற எண்ணங்கள், விசுவாச உண்மைகள் எங்களுக்குள் மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உடல் நோய்களோடும், உள்ளத்து நோய்களோடும், மன வருத்தங்களோடும், ஏக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீரே ஆறுதலை தாரும், அமைதியை தாரும், குணமாக்குதலை தாரும். உம்முடைய குணமாக்கும் கரங்களினால் எங்களை தொட்டு குணப்படுத்தி உம்முடைய அமைதியின் பாதையிலே, அன்பின் பாதையிலே, ஆறுதலின் பாதையிலே, மகிழ்ச்சியின் பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லும் இறைவா என்று சொல்லி ஆண்டவரை வேண்டி இன்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.